மக்களே, நல்லா இருக்கீங்களா? 3 நாளாக வீடியோ போட முடியல. காரணம் பல இருக்குது. எதை சொல்லன்னு தெரியல. அதனால் நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். யூடியூப் சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்தாலோ, யூடியூப் சேனல் நீங்களும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனாலோ, யூடியூப் மானிட்டேஷனில் பிரச்சனை இருக்குது, ஆட்சன்ஸ் பிரச்சனை இருக்குது. அந்த ஆட்சன்ஸ் ஃபார்மில் வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் எதுனாலும் சொல்லுங்கள், பண்ணித்தரேன். ஃப்ரீ கிடையாதுங்க, பெய்டு சர்வீஸ் தான். பணம் கட்டி தான் சொல்லி தருகிறேன். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், போஸ்டரில் போட்டுட்டேன், ஷார்ட்ஸில் சொல்லிட்டேன், வீடியோவில் சொல்லிட்டேன். அப்படி இருந்துமே சொல்லி கொடுங்க, 2 நாள் கழித்து தரேங்கிறாங்க. இப்போ கையில் காசு இல்லைங்கிறாங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு அக்காவை வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு மாற்றுத்திறனாளி அக்காவை வந்து நான் அவங்கள வந்து தத்து எடுத்துக்கிட்டேன் யூடியூப்புக்காக. அவங்களுக்கு ஃபுல்லாமே நான் ஃப்ரீயாக சொல்லித்தர மாதிரி, அவங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாகவே சொல்லித்தர மாதிரி ஒரு அக்காவுக்கு நான் வாக்குறுதி கொடுத்து அவங்களுக்கு நான் அவங்க கேட்கும்போதெல்லாம் நான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் மேற்கொண்டு என்னை சிரமப்படுத்தாதீங்க யாரும். ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது மறுபடியும் எல்லோரும் வந்து கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அதனால் பணம் இருந்தால் வந்து கேளுங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? ஆமாம், எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் சொல்லும்போது நம்ம போடுற வீடியோவை யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளை பிடிச்சவங்க பார்ப்பாங்க, நம்மளை பிடிக்காதவங்க மறைஞ்சிருந்து பார்ப்பாங்க, சொந்தக்காரங்க பார்ப்பாங்க. நம்ம கூட இந்த சமூக வலைதளம் மூலம் என்னுடைய சிறு வயசு நண்பர்களெல்லாம் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நம்ம சொந்த ஊரில் நம்ம பார்க்க முடியாதவங்கெல்லாம் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. நிறைய இருக்குங்க. எல்லாருமே பார்க்குறதுனால நம்ம வந்து சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ நான் மட்டும் பேசுகிறேன், நான் பாட்டுக்கு மனசில் உள்ளதை கொட்டிகிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த வீடியோவை எங்கள் சொந்தக்காரவங்க எனக்கு தெரியாமல் பார்ப்பாங்க. நம்மளை பிடிக்காதவங்க நம்ம மனசு வருத்தப்பட்டு பேசினோம்னா என்ன நினைப்பாங்க? இவளுக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளை பிடிச்சவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ பாவம், இந்த பிள்ளை இப்படிலாம் மனசு வருத்தப்பட்டு பேசுதே நினைப்பாங்க. அதே நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்மளை பிடிக்காதவங்க வயிற்றில் குத்திக்குவாங்க. நம்மளை பிடிச்சவங்க சரி இந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷப்படுவாங்க. இப்படி பல முகங்கள் இருக்கும், முகமூடிகள் பல இருக்கும். அதை நம்ம தேர்ந்தெடுக்கிற விதத்தில் தான் இருக்குது. குடும்பம்னு இருந்தால் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நான் ஆண்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வீட்டு பொண்ணுகளை, உங்கள் வீட்டு பொம்பளைகளை, உங்கள் வீட்டில் இருக்காங்களே இல்லத்தரசிகளை நீங்கள் யார் தலைமையில் வச்சு தூக்கிலாம் ஆட வேண்டாம். அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷிங்கிற ஒரு மரியாதை கொடுத்தாலே போதும், சந்தோஷப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, சொன்னால் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லக்கூடாது இல்லையா? ரகசியமாகவே இருக்கட்டும். எனக்கெலாம் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், கையில் இந்த அட்டையை வச்சு விசிறுறேன். அப்படியே நான் கொஞ்சம் மேலே கட்டவா? ஃபேன் இருக்குது, அதில் ஒரு வயரை மாட்டினா கனெக்ஷன் ஆயிரும். ஆனால் மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. இந்த வீட்டுக்கு வந்து 4 மாதம் ஆச்சு. ஜனவரி 1 வந்தோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலே முடிய போகுது. 4 மாதமாக இந்த ரூமில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். காற்று வராது, கஷ்டமாக தான் இருக்குது. நானும் தொடச்சிக்கிட்டே போடுவேன். ஒவ்வொரு நேரம் பாப்பா அழுகும். பாப்பாவே மடியில் வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைக்கு சேர்ந்து வெறுக்கும். அதுக்காகவே நான் குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னே நான் 3 நாளாக வீடியோ எடுக்க முடியல என்னால். என் மகன் 2 நாளாக லீவுக்கு ஊருக்கு போகணுன்னுக்கிட்டு இருந்தான். அப்போ சேர்ற தம்பி உங்கள் அப்பாட்ட கேளுடான்னு அவங்க அப்பாட்ட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார் 2 நாளாக. என்னை அத்தை ஊருக்கு கூப்பிட்டு போங்கப்பான்னு. அப்போ அவர் சொல்கிறார், என்னமோ ஒரு தேதி சொன்னாருங்க, 23ஆம் தேதி என்னமோ சொன்னார். சொல்லி நில வைப்பாங்கல்லடா அத்தை, அப்போ வருவாங்கடா, அப்போ நீ கூட போடா அப்படின்னாரு. 23ஆம் தேதி நில வைக்கிறாங்களா? தெரியாது எனக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை நம்ம கேட்கக்கூடாது. இப்படி நிறைய இருக்குங்க, மனசு கஷ்டமாக இருக்கும். அதாவது
நான் வந்து குழந்தைய கையில் வச்சுருக்கேன், பச்சை பிள்ளை, பால் குடிக்கிற பிள்ளை. இதை வச்சுக்கிட்டு சில வேலைகளுக்கு என்னால் போக முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சில வேலைகளுக்கு போக முடியாது. ஆனால் அதே வேலையை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டில் உள்ள மனைவிமார்கள் செய்வாங்க. இப்போ வீட்டு வேலையை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இருக்கிறேன்னா என் வீட்டுக்குள்ளே நான் சமையல், வீடை சுத்தம் பண்ணுறது, துணி துவைக்கிறது, துவைச்ச துணியை மடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, லெட்டினை கழுவுறது, பிள்ளைங்களை குளிக்க ஊற்றி விடுறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, நிறைய இருக்குது. வேலை வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நடுவில் நான் வந்து யூடியூப்புக்கு கற்றும் கொடுக்குறேன். ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அரை மணி நேரம், டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் அரை மணி நேரம் ஆயிரும். லேட் பிக்கப்பாக இருக்கிறவங்க, தமிழ் இங்கிலீஷ் வராது, அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணுங்கும்போது 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். அப்படிங்கும்போது பாப்பா திடீர்னு நடுவும், அதுக்கு பால் கொடுக்கணும். என்னால் முடிஞ்சது யூடியூப்பில் நான் சொல்லிக் கொடுத்து சம்பாரித்து கொடுக்குறேன். எதுக்காக? நம்ம இந்த வீடு கட்டுறதுல நம்ம பங்கு ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வீட்லேயோ வீட்டு வேலை பார்க்குறம்போது அவங்க அந்த வீட்டுக்காக போய் நின்று மண் தூக்குறது, கல் தூக்குறது இப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பிள்ளைங்க பெருசாக இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது அவங்களால. அப்படிங்கும்போது ஈக்குவல் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய மனசு கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்காக நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா நான் திங்கிற சோத்துக்காவது காசு கொடுக்கணும்ல. இல்லைன்னா எனக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு 1-2 இது கூட மரியாதை கூட இருக்காது. எல்லாம் தாயத்து போனால் சீரத்து போச்சு. பெத்த தாய் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு மரியாதை. அந்த தங்கத்தை யாரும் தொலைச்சிடாதீங்க. நிறைய இருக்குங்க, மனசு கஷ்டமாக இருக்கும். சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, குப்பு 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 குப்புன்னு வந்துடும். ஆமாம், அதனால் அவ்வளவுதான். யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒரு தேவைகளுக்காக தான் எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க தேவைகள் அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லையா? முக்கியமாக இன்றைக்கி இந்த பணங்கிறது எல்லாருக்குமே எல்லா விஷயங்களிலும் பணம் தான் வந்து நிற்கிது முன்னாடி. ஒரு செய்முறை செய்யணுமா, பணம் தான் வந்து நிற்கிது. ஒரு சொந்த பந்தம் வேணுமா, பணம் தான் வந்து நிற்கிது. ஒரு நட்பு வேணுமா, அதுலேயும் இந்த பணம் தான் வந்து குறுக்க நிற்கிது. பணம் தாங்க எல்லாருக்கும் முக்கியமாக போச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அது இருந்தால் தான் மதிப்பு மரியாதை கிடைக்கும் போல். இல்லைன்னா ஒரு குப்பையை தூக்கி டஸ்ட்பினில் போடுற மாதிரி போட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பேர் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ அந்த அளவுக்கு பணத்தையும் சேமித்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி பெத்த பிள்ளைகளும் மதிக்க மாட்டாங்க, நாளைக்கு வரப்போகிற மருமக்கமாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளையை நல்ல விதமாக நம்ம கட்டி கொடுத்தா தான் அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லாயிருக்கும் போல். நான் நினச்சேன் நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சுருவோம், அந்த பிள்ளை பொழைச்சிக்கிறோம். அந்த பிள்ளை என்ன தான் படித்தாலும் அந்த பிள்ளைக்குன்னு சில சொத்துக்கள் நகைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு மரியாதை கிடைக்கும் போல். ரொம்ப எங்கே போனாலும் இதுதாங்க வந்து நிற்கிது. சரி, ஓகே. ஒரு நாள் சிரிச்சாத்தே ஒரு நாள் அழுகிற பழப்பா போச்சே நமக்கு. அது என் தலையில் எழுதாத விதி வழங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அட்டகாச குடும்பத்துக்கு யூடியூப் பற்றி சொல்லிக் கொடுக்க போகணும். இப்படியே சிரிச்சுக்கிட்டே பயணிப்போம். பாய்.